ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரேக்கிங் நியூஸாக விவசாய கடன் தள்ளுபடி பற்றி ஒரு அதிரடி நியூஸானது தமிழக முதலமைச்சர் மூலியமாக வெளியாகிருக்கு. ஸோ அதை பற்றிய சுவாரஸ்யமான தாள்களை தான் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். பொய் சொல்லி ஏமாற்ற மாட்டேன், விவசாயிகளே கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் உத்தரவாதம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பற்றிய முக்கிய தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என்னங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். திருச்சியில் நேற்று விவசாய கடன் பற்றி பேசிய முதல்வர் விஜய், கவலைப்படாதீங்க விவசாய மக்களே என்று ஆறுதல் கூறுற மாதிரி விவசாயிகளுக்கு சில முக்கிய அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் கூறிய இந்த ஒரு விஷயந்தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. அதாவது, விஜய் பொய் சொல்லி ஏமாற்றுவதற்கு அரசியலுக்கு வரவில்லை, உங்கள் கூடவே நின்று வேலை செய்ய தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், இந்த ஒரு மாதத்தில் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் செய்திருக்கிறேன் என அவர் ஆவேசமாக கூறி அந்த ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்லியிருக்கிறாரு. அதை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருந்ததாகவும் தாள்கள் பரவி வந்துட்டுருக்கு. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கூட்டுறவு வங்கிகளில் இருந்து 50,000 வரை மட்டுமே பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதாக அறிவித்துள்ளது கவலை அளிப்பதாகவும், தேர்தலுக்கு முன்பு அளித்த விவசாய கடன் வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற கோரியோ விவசாயிகள் தெரிவித்த நிலையில் விஜய் அவர்கள் இவ்வாறு பதிலளித்துள்ளார். ஸோ மேலும் நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. வாங்க அதெல்லாம் என்னென்னங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் அறிவித்தார். அதில் ஏற்கனவே இருந்த 100 யூனிட் இலவசம் என்பது திமுக கொடுத்தது இல்லை, அது மேடம் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம். அது மட்டும் இல்லாமல் பதவி போன கடுப்பில் ஸ்டாலின் சார் ஒரே அறிக்கையாக அடித்து விடுகிறார். அதோடு நீங்கள் என்ன செஞ்சீங்க உங்கள் ஆட்சியில்? மக்கள் பணத்தை, டாஸ்மார்க் கொள்ளையடித்த அந்த பணத்தை, ஊழல் செய்த அந்த பணத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணீங்க? இந்த டைம் விஜய் மக்களுக்கு தொந்தரவாக இருக்கின்ற அந்த டாஸ்மார்க் கடைகளை க்ளோஸ் பண்ணினார். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஆவேசமாக விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். விவசாய கடன் தள்ளுபடி செய்கிறது, இந்த ஒரு மாதத்தில் என்ன பண்ண முடியுமோ அதனை தான் நான் செய்திருக்கிறேன், நீங்கள் தான் நிதி சம்பந்தமாக இருக்கின்ற எல்லா கோட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்களே, அதையெல்லாம் சரி செய்ய வேண்டாமா, ஒழுங்குபடுத்த வேண்டாமா? அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த விஜய் பொய் சொல்லி ஏமாற்றுவதற்கு அரசியலுக்கு வரவில்லை, உங்கள் கூடவே நின்று வேலை செய்ய தான் அரசியலுக்கு வந்திருக்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, கவலையே படாதீங்க விவசாய மக்களே அப்படிங்கிற மாதிரி அவர் சூப்பராக பேசியிருக்கிறாரு. அவர் பேசின அந்த விஷயங்கள் தான் இப்போ வரைக்கும் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்கில் பரவிட்டுருக்கு. பார்க்காதவங்களாம் பார்க்கணுங்கிறதுனால தான் அரசியலில் அவங்களுடைய நியூஸை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். குறிப்பாக நிறைய விவசாயிகள் பார்க்காமலாம் இருந்திருப்பீங்க, அவங்க எல்லாருமே இந்த தாள்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் அவர் பேசி ஆவேச பேச்சோடு அவர் என்னென்ன பேசினாருங்கிறத முதற்கொண்டு எல்லாத்தையும் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதோடு இன்னும் நிறைய விஷயங்களை ஆவேசமாக பேசினார். அதில் வேரில் வெந்நீர் ஊற்றிவிட்டு எப்படி என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எதிர்க்கட்சிகளை தரமாரியாக நேரடியாக தாக்கியிருக்கிறாரு விஜய் அவர்கள். ஸோ அதை பற்றி அவர் என்ன சொன்னாருங்கிறத சொல்கிறேன். இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு விஜய் ஆட்சி அமைத்துவிடக்கூடாது என்று சொல்லி ஒரு கூத்து ஒன்று பண்ணாங்களே, அந்த 5 நாட்கள் இருக்கே, அட நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு தோன்றியது. என்ன கூத்து, என்னவெல்லாம் பண்ணாங்க, உண்மையாகவே மக்களுக்காக உழைத்த விஜயே இல்லாத அளவுக்கு ரொம்ப துன்புறுத்த பார்த்தாங்க. இந்த விஜயோட ஆட்சி அமைந்துவிடக்கூடாது என நினைத்த ஸ்டாலின் சாரே அவ்வளவு தொந்தரவு பண்ணார். இதற்கு நடுவில் 2 பேருக்கு மட்டும்தான் போட்டியாக இருந்தது, பல பேருக்கு போட்டியாக மாற்றி விட்டுட்டாங்க. அவங்க தான் ஆட்சியிலேயே இல்லையே, அவர்களை ஏன் விமர்சிக்கிறீங்க, ஏன் குறை சொல்கிறீங்க என்றெல்லாம் கூட நீங்கள் கேட்பீங்க.
ஆனால் அதுக்கு முன்னாடி வேரில் வெந்நீரை ஊட்டி விட்டு சென்றவர்களை வெளிச்சம் போட்டு காட்டாமல் பின்ன வேற என்ன சொல்வாங்க? இதெல்லாம் மக்களாகிய நீங்கள் தெளிவாக வந்து பார்க்கணும், கேட்கணும், சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்கள் ஆவேசமாக பேசியிருக்கிறாரு. அதோடு திமுகவுடைய தலைவர் வந்து எந்த அளவுக்கு வந்து தன்னை தாக்கியதாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் உங்ககிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவர் மேலும் தகவல்களை குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதோடு தமிழக முதல்வர் விஜய் கடந்த வாரம் கூட்டுறவு வங்கிகளில் இருந்து 50,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அதிரடியாக அறிவித்தார். இந்த கடன் தள்ளுபடி திட்டம் 1 மே 2025 முதல் 28 பிப்ரவரி 2026 வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் மற்றவர்களுக்கு இது பொருந்தாது என்றும் அறிவித்திருந்தார். மேலும் இந்த திட்டமானது கூட்டுறவு வங்கி கடன்களுக்கு மட்டும் பொருந்தும். தேசியமயமாக்கப்பட்ட அல்லது தனியார் வங்கிகளில் பெற்ற கடன்களுக்கு இது பொருந்தாது என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே சமயம் விஜய் தேர்தல் வாக்குறுதியின் போது அனைத்து விவசாய கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என கூறியிருந்தார். ஆனால் இப்போது கூட்டுறவு வங்கிகளில் இருந்து 50,000 வரை மட்டுமே பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதாக அறிவித்துள்ளது கவலை அளிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருந்தனர். பல்வேறு இடங்களில் விவசாயிகள் போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில தான் இதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில் இப்போ நான் கூறியிருக்கக்கூடிய அந்த தகவல்கள் எல்லாமே விஜய் பேசியுள்ளார். ஸோ அவர் பேசின இந்த விஷயங்கள் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போலாம் அரசியலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து ஓப்பனாக தான் இருக்குது. எதுவுமே மறைமுகமாக இல்லை. எல்லாமே வந்து ஓப்பனாக என்னென்ன நடக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனை ஓப்பனாக வந்து அவரே வந்து தெரிவிக்கிறாரு. இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது தான். ஏன்னா ஓப்பனாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சொல்லும் போது தான் அரசியலில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு முன்னாடி அரசியலில் அவ்வளோவா யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்க மாட்டோம். எல்லாருமே வந்து ஏனோ தோணும் அப்படிங்கிற மாதிரி அரசியலில் வந்து நாம் இருந்திருப்போம். ஆனால் இப்போ எல்லாருக்குமே அரசியல்னாவே வந்து நிறைய தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வமும் இருக்குது. அதை விட அடுத்து என்ன மூவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஐடியாவும் வந்திருக்கு. அதற்கேற்ப விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஆவேசமாக திமுகவை பற்றி பேசுகிறது கரெக்டாக என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு விவசாயிகளுக்கு அவர் கடன் தள்ளுபடி சொன்னது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபுல்லாக கடன் தள்ளுபடி பண்ணாதான் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவர் பேசிய இந்த ஆவேச பேச்சை பார்த்தவங்க ஓகே, பார்க்காதவங்க நிறைய பேர் இன்னும் இருப்பாங்க. அவங்களும் எல்லாருமே இந்த நியூஸை தெரிஞ்சுக்கணும். ஸோ வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த முக்கியமான நியூஸை வந்து தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நியூஸ் நம்ம சேனலில் வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.